உதயம் சோத் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ சமீபத்துல முதல்வர் தலைமையில அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது இல்லைங்களா? அதுல இந்த மறுசீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற விவகாரத்தை ஒட்டி ஒரு கலந்துரையாடல் மாதிரி நடந்திருக்குது. ஆனா அதுக்கு எல்லாருமே கூப்பிட்டு ஆனா விஜய் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில சொல்லும்போது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க. எத்தனையோ மக்கள் பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இது விளக்கம் பண்றது இதுல டிஸ்கஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இதான் பிஜேபி கருத்தை முன்மொழிஞ்ச கருத்தை வழிமொழிகிறார். நாடாளுமன்றத்தில் நாளை நம்முடைய எண்ணிக்கை 8 குறைக்கப்படும், 31 தான் இருக்கும். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி சீரமைப்பு செய்ய போறாங்க அப்படின்னு வரும்போது ஒரு வலிமையான குரல் தமிழகத்தின் சார்பாக ஒலிக்க முடியாது. இரண்டாவது, மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில குடும்ப கட்டுப்பாடு விஷயத்துல தென் மாநிலங்கள், அதுவும் தமிழ்நாடு முதன்மையா இருக்கும். ஒன்றிய அரசுடைய வேண்டுகோளை ஏற்று தமிழ்நாட்டில் இன்னைக்கு சிறப்பா செஞ்சிருக்கோம். நாம் இருவர் நமக்கு இருவர் சொன்னோம். அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னோ, இப்ப நாமே இருவர் நமக்கே இன்னொருவர் கேட்ட அளவுக்கு தமிழ்நாட்டுல குடும்ப கட்டுப்பாடு விஷயத்துல 50 ஆண்டு திராவிட மாநில ஆட்சியில ரொம்ப தலை சிறந்த மாநிலமாக இந்தியாவில் இருக்கிறோம், கட்டுப்படுத்தி இருக்கிறோம். இதுக்கு பரிசு ஏபி தொகுதியை குறை. மக்கள் தொகை கூடிட்டு இருக்கு. அப்ப மக்கள் தொகை கூடுனா அவனுக்கு அதிக எம்பி சீட்டு கொடுப்போம், அவனுக்கு அதிக எம்பி சீட்டு கொடுப்போம். ஒன்றிய அரசுடைய குடும்ப கட்டுப்பாடு விஷயத்தை சிறந்த முறையில் அமல்படுத்திய தென் மாநிலங்களுடைய எம்பி சீட்டை குறைப்போம் சொல்றது முக்கியமான பிரச்சனையா? வேற என்ன பிரச்சனை? மக்கள் பிரச்சனைக்கு இவர் கடந்த காலத்துல போராடினாரு. கடந்த காலத்துல இவர் போராடி சிறைக்கு போயிருக்கிறாரு. இல்ல இப்பயாவது போராடி சிறைக்கு போக முடியுமா விஜயனால? இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே உன்னால கலந்துக்கிற முடியல. கலந்து கொண்டு ஒரு நாள் நேருக்கு நேர் உட்கார்ந்து முதலமைச்சரை சந்தித்து கருத்து சொல்வதற்கு துணிச்சல் இல்ல. அதனால பிஜேபி என்ன சொல்லுதோ அதை செயல்வடிவமாக்கக்கூடிய ஒரு பிஜேபி பி டீமாகத்தான் விஜய் செயல்படுகிறார். சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு பேசும் பொழுது, அதாவது பாஜகவோட கூட்டணிக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு அவர் மறுத்துட்டு வந்திருக்கிறாரு. ஆனா சமீப காலகட்டத்து அதிமுகவினுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தா பிஜேபி சேர்ந்தவங்களோட ஒரு இணக்கமாக போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயம்? பிஜேபி கூட்டணி தான் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் வரப்போகிறது. அது எந்த மாற்றம் இல்ல. பிஜேபியோட கூட்டணி இல்லை என்பதை அவர்கள் கடந்த காலத்தில் கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக அதிமுக கொள்கை கூட்டணி இல்லை என்று சொல்லவில்லை. அவர்கள் பிழைப்புவாதிகள். ஆகவே கொள்கையும் இல்லை, சித்தாந்தம் இல்லை. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த திராவிட இயக்க கருத்தியலுக்கு எதிராக தன் நலன் கருதி பிஜேபி கூட்டணியில் அதிமுக சேரும். எந்த மாற்றம் இல்லை. நேத்து ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கும் அதுக்கப்புறம் மாஃபா பாண்டியராஜன் அவர்களுக்கும் 2 பேருக்குமே ஒரு மோதல் ஏற்பட்டிருந்திருக்குது. ஒரு சால்வ பிரச்சனைனால ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இத்தனை காலம் அதிமுகவினுடைய வரலாற்றுல இப்படி ஒரு சண்டை நிகழ்ந்ததே இல்ல. ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலகட்டத்துல. இப்போ இப்படி ஒரு சண்டை வந்திருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? புரட்சி தலைவர் அம்மா அவருடைய மறைவுக்கு பின்பாக ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு அதிமுக இருந்தது. இன்றைக்கு இந்த ராணுவ கட்டுப்பாடான தலைமை எடப்பாடியார் தலைமையில் இல்லை. அது மட்டுமல்ல, எல்லா மாவட்டத்திலையும் தனக்கு ஒரு கோஷ்டி வேண்டும் என்று கருதி ஏற்கனவே இயக்கத்திற்காக போராடிய, பாடுபட்ட உண்மையான தலைவர்களை கொச்சைப்படுத்தி, அவமானப்படுத்தி இந்த கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று எடப்பாடி கருதுகிறார். சீனியாரிட்டி யாரும் இருக்கக்கூடாது, தியாகம் பண்ண வேற அதிமுக இருக்கக்கூடாது. அப்பதான் நம்மள கேள்வி கேட்பான். அதனால தியாகம் பண்ணவன், அதிமுக உழைக்கிறவன், அதிமுக உண்மை தொண்டர்கள் யாரும் அதிமுக இருக்கக்கூடாது என்று எடப்பாடிய கருத்து. அதனாலதான் செங்கோட்டையன் என்ற மிகப்பெரிய சீனியர் இருந்து
அங்க அவர் நடத்தின கூட்டத்துல குட்டி கல்டா பண்ண விட்டவர் எடப்பாடி. அதே மாதிரி ராஜேந்திர பாலாஜி தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு அதிமுக மிகப்பெரிய வெற்றியை நாடாளுமன்ற தேர்தலில் பெறுவதற்கு உண்மையா உழைச்சக்கூடிய உண்மையான தொண்டன் தான் ராஜேந்திர பாலாஜி. மாப்பா பாண்டியராஜன் பல கட்சிகளுக்கு போய் போய் வந்து பணம் வச்சிருக்காரு. அந்த பணத்தை மையமா வச்சுக்கிட்டு சென்னையில் நின்று வெற்றி பெற்றவர். அவரை எடப்பாடி ராஜேந்திர பாலாஜி வம்புழுக்கணுன்றதுக்காக தன்னுடைய செல்வாக்கை ஒரு கோஷ்டி உருவாக்கணுன்றதுக்காக எடப்பாடியாரால் பாண்டியராஜன் இறக்கி விடப்பட்டிருக்கார். அங்கே களத்தில் இருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜி சகித்துக் கொள்ள முடியாமல் இந்த சண்டையிடுகிறார். இது ராஜேந்திர பாலாஜி செங்கோட்டையோட விட்டு நிக்காது. தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி தலைமையிலான ஒரு கோஷ்டி பூசலான சண்டை நாடு முழுவதும் நடக்க இருக்கிறது. அதிமுக பலகீனப்படுத்துவதற்கு பாஜக தயாரா இருக்கிறது. அதற்கு எடப்பாடியார் பலியாகிறார். ஈஷாவினுடைய சிவராத்திரி நிகழ்ச்சியில அமித்ஷா அவர்களோடு எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து பங்கேற்று இருந்திருக்கிறாரு. அதை நம்ம எப்படி பாக்குறது சார்? ஏன்னா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி இல்லைங்கிறாரு, இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணியோட நேரடியாக சந்திக்கக்கூடிய அவரை அமித்ஷா அவர்களே நேரடியா வரவேற்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. அப்ப அது நம்ம எப்படி பாக்குறது? எடப்பாடி பேச்சுல எதுல நம்பிக்கை இருக்கு? தேமுதிக ராஜேந்திர சீட்டு தரேன்றாரு நாடாளுமன்ற தேர்தல்ல. இப்ப யார் சொன்னான்னு கேட்கிறாரு. இப்ப பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்றாரா? வேலுமணியை அமித்ஷாவை சந்திக்க சொல்லி அனுப்பிச்சு வச்சவரே எடப்பாடி தான். டெல்லியில எடப்பாடி மகன் போய் அமித்ஷாவை சந்திச்சு சரி கட்டி வந்திருக்காரு. திரைமறைவுல எல்லா வேலையும் எடப்பாடியார் பிஜேபி கூட்டணிக்கான வேலையை எடப்பாடி பழனிசாமி பாக்குறாரு. ஆனா எடப்பாடிக்கு தெரியாம வேலுமணி சந்திக்கல. வேலுமணிக்கு எடப்பாடிக்கு அவ்வளவு நெருக்கம். பிஜேபி கூட்டணிக்கு அடித்தளம் விடுவது எடப்பாடி தான். அதற்கு கருவிதான் வேலுமணி. அதான் நம்முடைய ஈசா மையத்துல வேலுமணி அமித்ஷாவை சந்திச்சது. டெல்லியில அமித்ஷாவை எடப்பாடி மகன் சந்திச்சிருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லும் பொழுது எடப்பாடி வந்து அவங்களுடைய முதுகுல குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னிருந்தாங்க. ராஜ்யசபா சீட் ஒதுக்குறத பத்தி தான் பிரச்சனை அப்படிங்கிறது. அது என்ன நடந்திருக்கு சார்? ஆக்சுவலி உண்மையில நடந்தது என்னவா இருக்கு? ராஜ்யசபா சீட் இந்த மாப்பா பாண்டியராஜனுக்கு கொடுக்கறதுக்காக பல கோடி பேரம் பேசியிருக்காருன்ற செய்தி. ரெண்டாவது அன்புமணிக்கு கொடுத்து அன்புமணியை தன் வசப்படுத்த 2 சீட்டு தான் எம்பி சீட்டு. பாஜக நிர்பந்தப்படுத்துது. ஒரு சீட்டை கூட கொடுத்துருவோம் சொல்லி அன்புமணிக்கு. ஒரு சீட் மாப்பா பாண்டியராஜனுக்கு விலை பேசி உதயகுமார் மூலமாக பல கோடி விலையை பேசி மாப்பா பாண்டியராஜன் கொடுக்கறதுக்காக தேமுதிகவை கழட்டி விட்டுக்கிறார் எடப்பாடி. இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க இந்த வரக்கூடிய தேர்தலை எப்படி எதிர்கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ ஒரு பக்கம் கூட்டணி இல்ல அப்படிங்கிறது வந்து உறுதியா சொல்றாரு எடப்பாடி. இன்னொரு பக்கம் பாஜக தலைவர்களோடு இணக்கமாக இருக்கக்கூடிய சூழல்ல வந்து எஸ்பி வேலுமணி அவர்கிட்ட பார்க்க முடியுதுங்கிறப்ப எப்படியா இருக்கும் 2026 தேர்தல் களம் எப்படியா இருக்கும்? அதாவது 2026 தேர்தல பாஜக கூட்டணி எடப்பாடி தலைமையில அமைவது உறுதி. அப்படி எடப்பாடி அமைய மாட்டேன்னு சொன்னால் சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ், வேலுமணி, செங்கோட்டையன் இந்த மாதிரி ஆட்கள் அதிமுகன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து எடப்பாடி தவிர்த்து அதிமுக கூட்டணி உருவாயிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி சரி நம்ம தலைமையை தக்க வச்சுக்கிறோம்ன்றதுக்காக அவர் முந்துகிறார் வேலுமணி மூலமா. ஆனா அதிமுக பாஜக கூட்டணி உறுதி உறுதி உறுதி, மாற்றம் இல்லை. ஒருவேளை கூட்டணிக்கு அவங்க வராம போனாங்கன்னா இரட்டை இலை சின்னத்துக்கு ஏதாவது ஆபத்து வருமோ? நிச்சயம். ஆனா இரட்டை இலை சின்னத்துக்கு ஆபத்து கிடையாது. அவங்க அதிமுக உருவாக்கிடுவாங்க. சிண்டே தலைமையில அங்க மும்பையில எப்படி உருவாக்குனாங்க சிவசேனா, சரத்பவார் கட்சி உருவாக்குனது மாதிரி இங்கே செங்கோட்டையின் தலைமையிலேயோ வேலுமணி தலைமையிலேயோ ஒரு அதிமுக உருவாக்கி அவனுக்கு தான் ரெட்டலன் கொடுத்துருவாங்க. பாஜக இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் அதிமுகவை முழுங்க பார்க்கிறது. அவங்க அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு அண்ணாமலை சொல்லல எங்கேயும். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமைன்னு தான் சொல்றாரு. அதுலதே புரிந்து கொள்ள வேண்டும். அமித்ஷா ஈசா மையத்தில் என்ன பேசினாரு? தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கின்றார். அப்ப அதிமுக இல்லை. இந்த 2026 அதிமுகவை காலி பண்ண போறாங்க. உண்மையான தொண்டை இழுத்துக் கொள்ள வேண்டிய காலம் இதுதான் உண்மை.
அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, அதிமுக எங்களுக்கு எதிரியே இல்ல அப்படின்னு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்க? திமுக எதிரி இல்லாத உதிரி ஆக்கிட்டீங்கல்ல. டெல்லி கட்டுப்பாட்டுல வச்சு அதிமுக உதிரி உதிரி ஆக்கிட்டு இருக்கீங்கல்ல. அதனால அப்படி சொல்றாரு. இன்றைக்கு ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்தின் பாதுகாப்பு திமுக தான் இருக்கு. வேற வழியே இல்லாத கட்டத்துக்கு அதிமுகவை உதிரி ஆக்கிட்டாங்க. அதிமுக தொண்டன் தான் விழிப்புணர்வு நேரம் இது. செங்கோட்டையன் அவர்களை வந்து பிஜேபி தான் இயக்குது அப்படின்னு சொல்லி சில சில தரப்பு வந்து சொல்லுதே, அதை எப்படி பார்க்குறீங்க? இருக்கலாம். யார் 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 பிடிமானத்துல போடுவான்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தேவை அதிமுக 2026ல சோழியை முடிக்கணும். அதிமுகன்ற கதையை முடிச்சுட்டு ரெட்டலையை கருக விட்டு தாமரம் முளைக்கணும். இதற்கு யாரையும் அவங்க கைப்பாவையா மாத்துறது தயாரா இருக்கிறாங்க. அதுக்கு அவங்களும் ஊழல், அவங்க லஞ்சம், அவங்களுடைய பணம், இது எல்லாம் வருமான வரித்துறை கையில வச்சிருக்கு. அதனால வருமான வரித்துறையின் கையில இருந்து கொண்டு மிரட்டலுக்கு, அமலாக்கத்துறை மிரட்டலுக்கு பயந்து கொண்டு முன்னாள் அமைச்சர்கள் பாஜகவுக்கு தலையாட்டி தஞ்சாவூர் பொம்மைகளா இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த 2026 இலக்கு அதிமுகவை காலி செய்யறதுதான் பாஜகவின் இலக்கு. தொண்டை 1.5 கோடி தொண்டை எழுந்து நிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய திரும்ப திரும்ப என்னுடைய வேண்டுகோள். ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, என் மேல பல வழக்குகள் இருக்குது. அதெல்லாம் நான் எதிர்கொண்டு நான் சிங்கம் மாரி நிக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா ஏற்கனவே ஏதோ ஒரு வழக்குக்காக தான் பெங்களூர்ல தலைமறைவா இருந்தாரு. அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கிறோம். அவருடைய இந்த கருத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு வழக்குக்காக அவர் வந்து தப்பிச்சு போனது பெரிய விஷயம் இல்ல. அந்த வழக்கை எதிர்கொள்றாருல, மாப்பா பாண்டியராஜனால முடியுமா? அவர் சிறைக்கு போறாரு, சிறையில பாக்குறாரு, வழக்கை சந்திக்கிறாரு, தொடர்ச்சியா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பேசுறாரு, ஆட்சிக்கு எதிராக பேசுறாரு. ஒரு அரசியல்வாதியா தன்னை நிலைநிறுத்தி நான் கூட கடுமையா அவருடைய வார்த்தைகளுக்காக கடுமையா கடந்த முறை அவரை நான் கடுமையா கூட நல்லா பேசியிருக்கேன். அது வார்த்தை உபயோகம் அவருக்கு அனாவசியமான பேச்சு கடந்த காலத்துல. ஆனா ஒரு அரசியல்வாதியாக ஒரு அதிமுக தொண்டனாக உண்மையாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார்ல. பாண்டியராஜனா ராஜேந்திர பாலாஜியான்னு சொன்னா பாண்டியராஜன் காலை 10 மணிக்கு தான் வாக்கிங்கே போவார். எனக்கு தெரியும் ராஜேந்திர பாலாஜி காலை 5 மணிக்கு தொகுதி ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பாரு. உண்மையான தொண்டர்களை பாதுகாக்கக்கூடிய இயக்க தொண்டர்களை தலைவர்களை தான் நம்ம விரும்புவோம். பாண்டியராஜனா ராஜேந்திர பாலாஜியா கட்சிக்குன்னா அந்த இடத்துல ராஜேந்திர பாலாஜியை நம்ம எடுக்க முடியும். நமக்கு கற்பூரவர்கள் ஆயிரங்களை பிடிக்காம இருக்கலாம். கொஞ்சம் அதிகமா பேசக்கூடிய ஆளு வாய் துடுக்கா அது வேற. ஆனா பாண்டியராஜனால பேச முடியுமா? நான் அப்படியே எடுத்துக்கலாம். பாண்டியராஜ ராஜேந்திர பாலாஜி பேச முடியுமா? வரக்கூடிய விளைவுகளை சந்திக்க முடியுமா? ஆனா ராஜேந்திர பாலாஜி அதிமுக உண்மையான ஒரு அடிமட்ட தொண்டனா இருந்து வந்தாலும் இவர் ஒரு ஏவாரி தொழிலதிபர், தேமுதிக நம்பிக்கைக்குரியவர் அல்ல. ஆனா அவரை கொண்டு போய் இவருக்கு மல்லு கட்டப்பட்டது தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, சகிக்க முடியவில்லை. இந்த தொண்டர்கள் மாப்பா பாண்டியராஜனா ராஜேந்திர பாலாஜினா ராஜேந்திர பாலாஜி பக்கம் தான் நிற்பான். அதான் கள நிலவரம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.